கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொண்டு வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய தேவன் பாருங்க, நித்திய கிருபையுடன் தேவன் எப்பொழுதும் கிருபை நமக்கு தருகிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நம் தேவன் பாருங்க, நித்திய கிருபை நமக்கு தருகிற அந்த தேவன் உனக்குள்ளே அவர் மீட்பராக இருக்கிறார். மீட்பர் எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம் எத்தனை விதமான பாவங்களில் கடந்தோம் பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் எங்கெங்கேயோ கடந்திருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான். ஆனாலும் நம் மீட்பர் பாருங்க, அவன் அப்படியே தூக்கி அவனை ஒரு அற்புதமான காட்சி பொருளாக வைத்து ஒரு சொசைட்டியில் பெரிய ஆளாக, அதாவது குறைவே இருக்காது அவனுக்கு, எல்லா விதத்திலும் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அந்த அளவுக்கு அவனை செயல்படுத்தி வைக்கிறார் என்றால் அந்த கர்த்தர், அந்த மீட்பர் நமக்குள்ளே இருக்கிறார். தேவன் பாருங்க, இந்த மாதிரி அவர் கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கிருபையை கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மீட்பர், அதான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபை ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாத அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அவர் தேடி வந்து, நான் இருக்கிறேன்டா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுதா, உன் பாவங்களெல்லாம் நீக்கி நான் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேனே, நீ மறுபடியும் ஏன் கவலைப்படுறா, நீ என்னை ஏற்றுக்கொள், என்னைக்குள்ளே இந்த இதயத்தில் எனக்குள்ள இடத்தை வை, நான் வந்து அதை ஆளுகை செய்கிறேன், எப்படி நீ போகணும், எப்படி நீ நடக்கணும், எப்படி நீ பேசணும் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பு செய்கிறவன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன் சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குன்னா, அந்த மீட்பர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு குறைவை அவர் வைக்க மாட்டார். இந்த நித்திய ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் உங்கள் கூட இருக்கிறாருங்க. ஆகையால் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். நீங்கள் எது பற்றி நீங்கள் சோர்ந்து போகாதுங்க, இந்த கிருபை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதான் ஒவ்வொரு நாளும் தேடி வந்து சொல்கிறார், நான் இருக்கிறேன்டா. அதான் சொல்ல, கர்த்தராகிய உன் மீட்பர் இருக்கிறார், நான் இருக்கிறேன், நான் உனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கின இந்த மீட்பர் உனக்குள்ளே இருக்கிறேன். நீ எந்த வேலை செய், எதுலேயும் வேலையில் முயற்சி செய்தா, இல்லை மற்ற இடத்துல நீ பெரிய பிஸ்னஸ் பண்ண முயற்சி போ, நான் இருக்கிறேன் உனக்குள்ளே மீட்பர். உனக்கு முன்பாகவே என்னுடைய சமூகம் போகும், உனக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி அந்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் நீங்கள் தொழிலாளர் தான், எந்த விஷயத்துலையும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சாங்களா, இந்த கர்த்தராகிய மீட்பர் உங்களை எல்லாரையும் மேலாக 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை பல்கி பெருகி உங்களுக்கு எல்லா விதத்திலும் சுகத்தை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை எதை பற்றியும் கவலைப்படாங்க. நீங்கள் எந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கல, எல்லாத்திலும் நீங்கள் இப்படி வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, என் கர்த்தரே, நீர் எனக்குள்ளே இருக்கிறேன். இந்த ஒரு பிஸ்னஸ் இருக்கா, இதை நீர் உங்களுடைய சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை நீர் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்திலும் சிறப்பு செய்கிறவர் நீர் எனக்குள்ளே இருக்கிறேன். நான் உங்களுடைய சமூகத்தை முன்வைத்து இதை செய்கிறேன். அதனால் படிப்பு தான், எங்கே வேலை செய்கிறதா, திறமையான வேலை செய்கிறவர் எல்லாரும் வேலை செய்யும் முன்னிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை அழகாக பேசணும். என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அல்லேலூயா, என் மீட்பர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் மகிழ்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வந்து அந்த மீட்பர் உங்களை அற்புதமாக வழி நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.